பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் வீட்டில் உங்கள் பெண்கள் குர்ஆன் ஓதுறாங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பரக்கத் இனி வந்து குவியும், உங்கள் வீட்டின் பாதுகாப்பாளர்களாக மலக்குமார்களை வந்து விடுவார்கள். ஹஃபத்துகுல் மலாயிகா, ஹஃபத்துகுல் மலாயிகா. குர்ஆனை ஓதுறீங்க பரக்கத்து வந்துடும், குர்ஆனை ஓதுறீங்க பாதுகாப்பு வந்துடும். பரக்கத்தும் பாதுகாப்பும் தேவை. உங்கள் வீட்டின் பரக்கத்தாக, உங்கள் வீட்டின் பாதுகாப்பாளர்களாக இங்கே சனது பெறுகிறார்கள் எங்கள் ஆலிமாக்கள், முபல்லிகாக்கள். ஏதோ ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு வர்றாங்கன்னு நினைச்சிடாதீங்க. அல்லாஹ்வையே உங்க வீட்டுக்கு கொண்டு வருகிறார்கள். அவன் நினைவை கொண்டு தரப்போகிறார்கள். அவங்கள கல்யாணம் அளிக்க இருக்கிற மாப்பிள்ளைகள் என்ன தவம் செய்திருப்பார்களோ, என்ன தவம் செய்திருப்பார்களோ. ஒரு ஆலிமாவை நிக்கா செய்யணும்னா லேசான விஷயமா? அது கொடுத்து வச்சுக்கணும். கடல் கொந்தளிக்குது, அப்படியே ஒரு தடுமாற்றம். சையதுனா அபூ ரைஹானா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற கப்பல் அப்படி மிதக்குது, அப்படி புரட்டுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் ஊசியை தூக்கி கொடுத்துச்சு கடல். கீழே விழுந்த ஊசியை தூக்கி கொடுத்தது கடல். இப்ப கடல் கொந்தளிக்குது, அப்படி தடுமாறுது, கப்பலையும் புரட்ட போகுது. எல்லாரும் அப்படி இப்படிமா பதறாங்க. அல்லாமா அபூ ரைஹானா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களா, உஸ்குன் இன்னமா அந்த அப்துல். அவங்க சொன்ன வார்த்தை அபஷி. கப்பலை பார்த்து, கடலை பார்த்து, முதல்ல கடல்ல ஊசி விழுந்துச்சு, கடலை பார்க்கல, அல்லாஹ்வை பார்த்தாங்க. தண்ணி மேலே வந்து கொடுத்துட்டு போயிட்டு அதுக்கு கடல் கொந்தளிக்குது. அதில் மாநபியின் சஹாபி இருக்கிறார் அபூ ரைஹானா ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னாங்க, கடலை பார்த்து சொன்னாங்க, என்ன ஆட்டம் போடுற, என்ன ஆட்டம் போடுகிறாய், நீ யார் தெரியுமா? இன்னமா அந்த அப்துல் ஹபஷி, நீ ஒரு கருப்பு அடிமை. நீ ஒரு, கடல் எப்படி இருக்கும், கருப்பாக இருக்குது, ஒரு கருப்பு அடிமை. உனக்கென்ன ஆட்டம், உஸ்குன் அடங்கு என்றார்கள். கப்பல் அமைதியாயிட்டு, கடல் அமைதியாயிட்டு. திறந்து பாருங்கள் வரலாறை. நீ ஒரு கருப்பு அடிமை, ஆட்டம் போடாது, அடங்கு, அமைதியாகுன்னு அவங்க சொன்னாங்க. கடல் அமைதியாச்சுங்கிறது ரெண்டாவது. நான் சொல்றது, அவங்க சொன்னதை கேட்குச்சு பாருங்க கடல். அவங்க சொல்லும் போது கடல் கேட்குது பாருங்க. கடலுக்கும் காது இருக்கிறது. அந்த கடலோடு பேசுகிற நாவாற்றல் நமக்கு இருந்தால் அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக.